கதவை திறந்தபோது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் காவல்துறையினருடன் வாக்குவாதம். எதற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார்? அவரது ஊழியர்களும் தேடப்பட்டு வருகிறார்களா? யார் தகவல் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கைது செய்கிறார்கள். என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலையீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். காரணம் கையாலாகாத திமுக அரசு. கையாலாகாத திமுக அரசு தான் இந்த கைதுக்கு காரணம். தேர்தல் சமயத்தில் சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது என்பதற்காக பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபே எங்க எம்ப்ளாய்க்கு 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். நான் மிரட்டி வாங்க சொன்னதால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரை மிரட்டியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் குடியிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் 14வது மாடிக்கு தீயணைப்பு துறையினர் ஏறி செல்லக்கூடிய காட்சியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலீடு குறித்து மிரட்டல் விடுத்ததாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரது ஊழியர்களும் தேடப்பட்டு வருவதாகவும் பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் சவுக்கு சங்கர் கைதுக்கு முன்னதாக தீயணைப்பு துறையினர் அந்த மாடி பால்கனி வழியாக ஏறி செல்லக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. சவுக்கு சங்கரிடம் தீவிரமான விசாரணை நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் வலைதளத்தில் இது குறித்த நிகழ்வு பேசுபொருளாகி இருக்கிறது.